இப்போ இந்த குப்தாஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்களுக்கு நடுவில் எல்லாம் மகாஜன பதங்கள் இந்த கான்செப்ட்லாம் நிறைய வந்துருந்துருக்கும். ஓகேவா? அவங்களுக்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக இந்த குப்தாஸ் வர்றதுனால ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்திருக்கலாம். அந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா குப்தர்கள் காலத்துல குப்தர்களுக்கு முன்னாடி வரைக்கும் ஓகேங்களா மௌரியாஸ் இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாமே பீகார்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ரொம்ப ஒரு எப்படி சொல்றது அவங்களுடைய பவர் எல்லாத்தையுமே காமிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பீகார்ல இருந்து தான் நார்த் இந்தியா ஃபுல்லா சென்ட்ரல், அதுக்கப்புறம் தான் ஃபியூச்சர்ல எல்லாம் டெல்லி வரைக்கும் எல்லாமே கேபிட்டல்லாம் மாறுற வரைக்கும் ஆயிட்டு இருக்கும். அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இனிஷியல் ஸ்டேஜஸ்ல பீகார் தான் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்டா இருந்துச்சு. கல்கத்தா இந்த சைட்ல தான் நாளடைவில் தான் எல்லாமே மாறிச்சு. அது எப்படி எப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்ப பீகார்ல இருந்தா இவங்களும் இவங்களுடைய ஜேர்னி எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஸ்ரீகுப்தா ஓகேங்களா 240 இருந்து 280 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாரு. இவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா உண்மையான குப்தா வம்சத்தை வந்து பாத்தீங்கன்னா தோற்றுவிக்கிறாரு. லாஸ்டா இருந்த மௌரிய அரசர்கள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குஷான அரசர்கள் எல்லாரையும் வென்று அடுத்தது இவர் வந்து அந்த ஆட்சியை ஸ்டார்ட் பண்ணி இருந்திருப்பாரு. ஸோ குப்தா வம்சத்தை தோற்றுவிச்சுட்டு ஸ்ரீகுப்தரை தொடர்ந்து அவரது மகன் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கடோத்கஜர். ஏன்னா பெருசா வேற எதுவுமே அவங்கள பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட் இல்ல. சரிங்களா? அடுத்தது இவருக்கு இருக்கிற டைட்டில், அதாவது பட்டம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மகாராஜா. வங்காளம், பீகார், நம்ம இப்பதானே சொல்லியிருந்தோம், பீகார், பாடலிபுத்ரா, பாட்னா இந்த பகுதிகளில் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுடைய தலைநகரா வச்சு ஸ்டார்ட் பண்ணி இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாணயங்கள்ல முதல்லா இடம்பெற்ற குப்த அரசரோட வடிவம் அப்படின்னா அது ஸ்ரீகுப்தர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இதுதான் வந்து குப்தா. அடுத்தது இப்ப இவரோட பசங்க இப்ப கடோத்கஜர் வந்து இருந்திருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். கடோத்கஜரோட பையன் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா முதலாம் சந்திரகுப்தர். சரிங்களா? சரி, இப்ப இதுக்கப்புறம் இப்ப ஸ்ரீகுப்தரும் கடோத்கஜரும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த தோற்றுவித்த அரசர்களா இருந்திருப்பாங்க. மற்றபடி அவங்க பத்தி படிக்கிற மாதிரி வேற எதுவும் இல்லை. ஜஸ்ட் அவங்க வந்து குப்த அரசர்கள், அவ்வளவுதான். கிங்ஸ் இவ்வளவுதான். அவங்களுக்கு இருக்கிற ஒரே டைட்டில்லாம் இந்த மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். வேற எதுவும் அவங்க இனிஷியலா பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆரம்பிச்சுட்டு போயிருப்பாங்க, யாராவது ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சந்திரகுப்தா 1 இவரை பத்தி தான் நம்ம அடுத்தது பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எம்பரர், அதாவது முதல் பேரரசர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அரசருக்கும் பேரரசருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா அவங்களுடைய பகுதிகளை தாண்டி அதிகமா இன்னும் பிடிக்கிறாங்களா, கேப்சர் பண்றாங்க, அவங்க கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வராங்களா, அப்ப அவங்க தான் பேரரசர் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் சுதந்திர மன்னர், அது என்ன சுதந்திர மன்னர் அப்படின்னா அவரு யாருக்கு கீழே கட்டுப்பட்டோ ஏதோ வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு இன்னொரு சிற்றரசராவோ அப்படின்லாம் இல்லை, அவரே ஒரு பெரிய பேரரசரா எமர்ஜ் ஆயிட்டாரு. ஸோ அதனால அவர் யாருக்கீழையும் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, ஒரு சுதந்திர மன்னரா இருந்தாரு. இவருக்கு இருக்கிற டைட்டில் பாருங்க, மகாராஜாதி ராஜா, அதாவது மகாராஜா அதிராஜா அப்படின்றது சேர்த்து படிச்சா மகாராஜாதி ராஜா அப்படின்ற மாதிரி வரும். ஓகேங்களா? அவருக்கு இருக்கிற டாபிக் டைட்டில் பட்டம் லிச்சாவி அப்படின்ற ஒரு கனசங்கம். ஓகேங்களா? நீங்க அதை பார்க்கல. அதுல இருந்த இளவரசி குமாரதேவியை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அவர் மணந்திருந்திருப்பாரு. அதாவது இந்த பீகார் பாட்னா இங்க இருந்திருக்குன்னா லிச்சாவி கொஞ்சம் தள்ளி இருக்கும், இந்த இடத்துல இருந்து. அதாவது குமாரதேவி இளவரசியை தான் வந்து மணந்திருப்பாரு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா அவருக்கு நிறைய அங்க இருந்து வெல்த் கிடைக்கும். பிளஸ் வந்து அந்த குமாரதேவியா அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க லிச்சாவின்னாக்கா அதுக்கு அவங்க வந்து டௌரியா, அதாவது வரதட்சணையா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா வஜ்ஜி அப்படின்ற ஒரு இடமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மூலயமா அவருடைய பேரரசை ரொம்ப விரிவுபடுத்திடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவுக்காக அவர் வந்து அந்த ஒரு மெத்தடுக்கு போறாரு. ஓகேங்களா? ஸோ அதனால லிச்சாவி இளவரசி குமாரதேவியை கல்யாணம் பண்ணி பேரரசை விரிவுபடுத்துறாரு. அதனாலதான் இவரை பேரரசர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தங்க நாணயங்கள் வெளியிட்டு இருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா லிச்சாவையா அப்படின்ற ஒரு வாசகம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி நாணயத்துல முதல்ல உருவம் பொறிச்ச இந்திய அரசு யார் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அதுவும் லிச்சாவி இளவரசி குமாரதேவி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களதான் சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது சமுத்திரகுப்தர். சரிங்களா? சோ சமுத்திரகுப்தர் அடுத்தது யார் வர்றாரு அப்படின்னாக்கா இவரு முதலாம் சந்திரகுப்தருடைய பையன் தான்.
ஓகேங்களா. ஒரு கிரேட்டான ஒரு அரசர் அப்படின்னு சொல்லிட்டோம், நிறைய விஷயங்களை சொல்லலாம். இப்ப அவங்க அப்பா எப்படி பேரரசை விரிவுபடுத்தினார்னு பாத்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணி இது பண்ணாரு. இவர் கல்யாணம்லாம் பண்ணல, ஸ்ட்ரெயிட்டா கத்தி தூக்கிட்டு போயிட்டாரு. அது எப்படின்னா, அவரோட முதலாவது படையெடுப்பு, அவர் ஒரு இடமா படையெடுத்து போயிட்டு இருப்பாரு. அவர் கிட்டத்தட்ட இப்ப ஒண்ணும் இல்லை, பீகார் இந்த சரௌண்டிங் இவ்வளவுதான் பாத்தீங்கன்னா குப்த பேரரசு இருக்கு. இங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்தியா ஃபுல்லா எவ்வளவு பிடிக்க முடியுமோ இவர் பிடிக்கணும்ன்றத அவர் இந்த படையெடுப்புகள் மூலயமா நடத்தி அச்சீவ் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பண்ணியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஒரு படையெடுப்பு நடத்துறாரு, அதாவது அச்சுதன் நாகபாணன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் தோக்கடிக்கிறதுனால அங்க இருக்கிற ஒரு சில பகுதிகளை பிடிக்கிறாரு. எங்கன்னா கங்கை சமவெளி பகுதிகளுக்கு பக்கத்துல. அடுத்தது டெல்லி, அப்புறம் மேற்கு உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற 4 அரசர்கள், 4 கிங்டம்ஸ். ஓகேங்களா, டெல்லி அண்டு வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா கங்கை சமவெளி, மேற்கு பகுதியில இருக்கிற கங்கை சமவெளி. இதுன்னா அதோடைய மேற்கு பகுதியிலனா அப்ப மத்திய பிரதேஷ் கிட்ட அவங்க சொல்ல வராங்க. ஓகேவா, மேற்கு பகுதியில் இருக்க 9 அரசர்கள் 9 கிங்ஸா பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஜெயிச்சிருப்பாரு. அடுத்தது பல்லவ நாட்டு அரசரான விஷ்ணு கோபன், அப்ப சவுத்துக்கு வந்துட்டாரு. அடுத்தது ஒரு டேட்டா என்னன்னா, எக்ஸப்ட் கேரளா எல்லாத்தையுமே அவர் ஆல்மோஸ்டா புடிச்சிட்டாரு சமுத்திரகுப்தர். ஓகேங்களா, எக்ஸப்ட் கேரளா மட்டும் கொஞ்சம் மீதி எல்லா ஏரியாவையும் ஆல்மோஸ்டா புடிச்சிருந்திருப்பாரு. அப்ப அங்க இருந்த அரசர் யாருன்னு பாத்தீங்கன்னா விஷ்ணு கோபன். எங்க பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் தான் புடிச்சிருக்காரு. அடுத்தது இப்ப கிட்டத்தட்ட தென்னிந்தியாவை சேர்ந்த 12 அரசர்கள், நான் தான் சொன்னேன் எக்ஸப்ட் கேரளாவை தவிர்த்து மீதி இருக்கிற எல்லா இடத்தையும் பிடிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா அப்ப 12 அரசர்களை தாராளம் பிடிச்சிருப்பாரு. அஸ்வமேத யாகம் இதை ஏன் அவர் நடத்துறாரு அப்படின்னு சொன்னா, அவருடைய படையெடுப்புகளோட வெற்றியை பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா கொண்டாடணும், பெருசா பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல. ஒரு உதாரணத்துக்கு பொன்னியின் செல்வன் படத்துல நம்ம விக்ரம் பார்த்திருப்போம். ஒரு படையெடுப்பையும் ஜெயிச்சு குடிச்சிட்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த யாகம் பண்றது அப்படி இப்படின்னு ஆடுவாங்க. அந்த மாதிரிதான் ஒரு விஷயம். இந்த அஸ்வமேத யாகத்தை போர்களுடைய வெற்றிகளுக்காக பாத்தீங்கன்னா அஸ்வமேத யாகத்தை நடத்துவாரு. அஸ்வமேத யாகம்னா குதிரையை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பலி கொடுக்கறது. ஓகேங்களா, பலி கொடுத்து அந்த வெற்றிகளை கொண்டாடுறது. இது பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா வேத காலத்துல வேதிக் டைம்ல தான் ஆக்சுவலி ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் நிறைய பேர் அசோகர்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அதை ஃபாலோ பண்ணாம எல்லா யாகங்களையும் நிறுத்தி இருப்பாரு. அதனால பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது திரும்ப நின்று போயிடுச்சு. அதை திரும்ப கொண்டு வந்ததுனாலதான் சமுத்திரகுப்தரை இப்படியும் சொல்லுவாங்க. அஸ்வமேத பராக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த யாகங்கள்லாம் அப்ப இருந்துச்சு. யாரும் அதுக்கப்புறம் நிறைய பேர் ஃபாலோ பண்ணல. திரும்ப அதை முழுக்க கொண்டு வந்ததுனாலதான் இவர அஸ்வமேத பராக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா டாக்டர் ஸ்மித் இவர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா என்ன சொல்றாருன்னா இந்தியன் நெப்போலியன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நெப்போலியன் ஆஃப் இந்தியா. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நெப்போலியன் ஐரோப்பிய கண்டத்துல அவர் படையெடுத்து வந்தாருனால எல்லா இடத்தையும் பிடிச்சி ஐரோப்பிய கண்டத்தையும் அவருக்கு கீழே வச்சிருப்பாரு. அவர் பிரெஞ்சை சேர்ந்தாரு. அதே மாதிரிதான் இவரும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்ப நம்மளே பாக்குறோம் இந்தியா முழுக்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இங்க ஒரு 9 பேரரசுகளை ஜெயிச்சிருக்காரு, இங்க ஒரு 12 அரசுகளை ஜெயிச்சிருக்காரு. இங்க இருந்த அரசுகள் டெல்லி, உத்தரப்பிரதேச எல்லா இடத்துலயும் கிட்டத்தட்ட ஜெயிச்சுட்டே தான் வந்துருக்காரு. எங்கேயுமே பெருசா தோல்வியே பார்க்கல. அவ்வளவுதான். அப்ப அப்படி இருக்கிறப்ப இவரும் இந்தியாவுடைய நெப்போலியன் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாங்க. அடுத்தது ஹரிசேனர், இந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸான ஒரு சிலர்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்கரேஜ் பண்ணியிருந்திருக்காரு. அடுத்தது வசுபந்து அப்படின்ற பௌத்த அறிஞரையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஆதரிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் நாளடைவில் பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா பௌத்தத்தை வளர்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க குப்தர்கள் காலத்துல. ஓகேங்களா. கவிராஜா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவருக்கு இசை, கலை இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஆர்வம் அதிகம். அதனாலதான் அவரை கவிராஜா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா இவருக்கு வீணை வாசிக்கிறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால குப்த நாணயத்திலேயே அவர் வீணை வாசிக்கிற மாதிரி பிளேயிங் லைக் வீணா அப்படின்னு சொல்லிட்டுன்னு அதை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பண்ணியிருப்பாரு. அடுத்தது ஹரிசேனர் இயற்றிய பிரயாகை மெய்கீர்த்தி, அதாவது பிரயாக மெய்சிஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. பிரயாகி மெய்கீர்த்தி பிரசஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அலகாபாத் கல்வெட்டுல பொறிச்சது. இவருடைய பெருமைகள் பேசுறது, இவருடைய போர் படையெடுப்புகள் எல்லாத்தையும் பத்தி அந்த அலகாபாத் கல்வெட்டுல மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்ப சமகாலத்துல இவருடைய கான்டெம்பரரி ரூலர்ஸ் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா மேகவர்மன் இலங்கையில. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பல்லவ மன்னனை நம்ம பார்த்தோம் விஷ்ணு கோப்பனை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஜெயிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு 8 வகையான நாணயங்கள் வெளியிட்டிருப்பாரு. ஓகேங்களா. எக்ஸப்ட் பாத்தீங்கன்னா சில்வர், வெள்ளியை மட்டும் இவர் வெளியிட்டு இருக்க மாட்டாரு. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது இவருக்கு இப்ப சமுத்திரகுப்தருக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா 2 பசங்க. ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ராமகுப்தரும், இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா சந்திரகுப்தா டூவும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இருந்துட்டு இருப்பாங்க.
ஓகேங்களா. சமுத்திரகுப்தருக்கு அவர் அவ்வளவு பெரிய படைய ஆர்கனைஸ் பண்ணி ரெடி பண்ணி எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இறந்துருவாரு. இறந்துட்டதுக்கு அப்புறம் ராமகுப்தர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆக்சுவலி அரசரா வந்திருப்பாரு. அது யாருக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த சந்திரகுப்தா டூக்கு வந்து பிடிக்காது. அதனால ரெண்டு பேருக்கும் நடுவுல வாரிசுரிமை போர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இருக்கு. அதாவது வார் ஆஃப் சக்சஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சக்சஷன் ஸ்ட்ரகிள்னு சொல்லுவாங்க. இப்ப இது கூட வந்துடுறதுல ராமகுப்தரை வந்து தோத்துடுறாரு, சந்திரகுப்தர் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சிடுறாரு. அதோட வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ராமகுப்தரை கொலையும் பண்ணிடுவார். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா சந்திரகுப்தா டூ எப்படி வந்து ஆட்சிக்கு வராரு அப்படின்றத பத்தி இருக்கும். இப்ப இந்த வாரிசுரிமை போர்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் பேரரசை இவரும் விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறாரு. கொஞ்சம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ரெண்டு மைண்டடா, எப்படின்னா அப்பா எப்படி பண்ணாரு, தாத்தா எப்படி பண்ணாரு, அதே மெத்தட்ல நம்மளும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குன்னு ஒரு மெத்தட்லாம் கிடையாது, ரெண்டு மெத்தடையும் இப்ப ஃபாலோ பண்றாரு. லைக் எப்படின்னா இவர் வந்து போர் திருமணம் ரெண்டுத்துலயுமே இப்போ வக்கடகா இளவரசருக்கு வந்து தன்னோட மகள் பிரபாவதியை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுனால தக்கான ராஷ்டிரகூட பகுதிகள் எல்லாமே அவருக்கு கிடைச்சிருது அப்படின்னு. சோ அந்த இடங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவருடைய மனைவி வந்து மகளை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து திருமண உறவு மூலயமா அந்த பகுதிகளை இணைச்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அவருடைய படை வலிமையை வச்சு மாலவம், அதாவது வெஸ்டர்ன் மால்வா மகாராஷ்டிராவில் இருக்கிற இடங்கள், ஓகேங்களா, வெஸ்டர்ன் மகாராஷ்டிரால இந்த இடத்துல இருக்கிற மாலவ பகுதிகள், குஜராத் பகுதிகள்லாம் என்ன கைப்பற்றாம இருந்திருக்கும். சோ இந்த இடங்கள் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு போர் பண்ணி கைப்பற்றி இருப்பாரு. ஓகேங்களா, இப்படி எல்லா விஷயத்தையும் அவர் பண்றதுனால அவருக்கு நிறைய பட்டங்கள் பேர்கள்லாம் இருந்துட்டு இருந்திருக்கு. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். விக்ரமன், விக்ரமாதித்யன். இந்த விக்ரமாதித்யனா வலிமையிலும் வீரத்திலும் சூரியனுக்கு ஒப்பானவர் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தோம்னா சிம்ம விக்ரமன், தேவகுப்தன், தேவராஜன், சகாரி, அடுத்து தேவஸ்ரீ, நரேந்திர சந்திரர், சிம்ம சந்திரர், நரேந்திர சிம்மர், விக்ர தேவராஜர் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து இவருக்கு பட்டங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா சொல்லுவாங்க. சரிங்களா. சீன பயணி ஃபாஹியான், ஓகேங்களா, அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இப்ப முதலாம் மகேந்திரவர்மன் காலத்துல தான் வந்து இந்தியாவுல யுவான் சாங் வந்து 7ஆம் நூற்றாண்டுகள்ல வந்திருப்பாரு. அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கும் முன்னாடியே இந்தியாவுக்கு வந்த ஒரு சீன பயணி, முதல் சீன பயணி அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து ஃபாஹியான். ஓகேங்களா, சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இவர் தான் முதல்ல வெள்ளி நாணயிட்ட குப்த அரசு. ஓகேங்களா, அப்ப இதுக்கு முன்னாடி இருந்தவர் இப்ப நம்ம 8 வகை நாணயங்கள் வெளியிட்டார் அப்படின்னு சொல்லி சமுத்திரகுப்தரை பார்த்தோம்னா ஒரு தங்கம், செம்பு, வெண்கலம் அப்படி என்னென்ன வெளியிட்டு இருக்கலாம். ஆனா வெள்ளியில வெளியிட்ட முதல் அரசர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது 2ஆம் சந்திரகுப்தர் தான். இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா போன குரூப் 2 உடைய கொஸ்டின். ஓகேங்களா, சோ அப்ப கிட்டத்தட்ட நம்ம தெரிஞ்ச ஏரியால இருந்தே தான் வந்துட்டு இருக்கு. பட் கொஸ்டின் கொஞ்சம் ட்ரிக்கியா கேட்டிருப்பாங்க, அது கரெக்டா படிச்சு ஆன்சர் பண்ணிருக்கணும். நிறைய பேர் கோல்டுன்னு கூட அதுல வந்து என்ன நாணயம் யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு கேட்டிருப்பாங்க. வெள்ளி, கோல்டு, சில்வர், நிறைய பேர் கோல்டு அடிச்சுட்டு வந்திருப்பாங்க. பட் ஆனா ஆன்சர் வந்து இவர் வெள்ளி தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணி இருந்திருப்பாரு. சரிங்களா. அடுத்தது சாக அரசர்களை தோற்கடிச்சால. இவங்க சாக அரசர்கள் நம்ம அதான் இப்ப சொல்லியிருந்தோம் இல்லையா, வெஸ்டர்ன் மால்வால இருப்பாங்க, அதாவது மகாராஷ்டிரா பகுதிகளில் இருக்கிறவங்க, அந்த இடத்துல இருக்கிறவங்களை தோற்கடிச்சதுனால, சாகர்களை தோற்கடிச்சதுனால இவருக்கு சகாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வந்திருக்கும். இவருக்கு 2 மனைவிகள், அதாவது குபேரநாதா, துருப வசுமானி அப்படின்னு சொல்லிட்டு 2 மனைவிகள். ஓகேங்களா, 2 மனைவிகள். இதுல இருந்தே ஒரு விஷயம் நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அதாவது அப்ப பலதார மனம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இருந்திருக்கு குப்த சமூகத்துல. பெஸ்ட் எக்ஸாம்பிள் இவர் தானே. ஓகேங்களா. அடுத்தது 3ஆம் ருத்ரசேனரை வென்றுதான் சகாரி பட்டம், அதாவது அந்த இடத்துல இருந்து அவங்களெல்லாம் ஜெயிச்சுதான் அவர் வந்து அந்த பட்டத்தை வந்து சூட்டிட்டு இருக்காரு. அடுத்தது உஜ்ஜயினி வந்து 2வது தலைநகரா உருவாக்கினார். இப்ப இது வரைக்கும் நம்ம சொல்லியிருந்தது பீகார், பாட்னா, பாடலிபுத்ரா இந்த இடங்களா இருந்தா தலைநகரா வச்சு எல்லா இடத்தையும் அவங்க உருவாக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்ப என்ன அப்படின்னு சொன்னா உஜ்ஜயினியா 2வது தலைநகரா மாத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்றாங்க. அரேபிய வணிகர் சுலைமானும் வெனிஸ் நகர பயணியான மார்க்கோ போலவும் இவர் என்ன சொல்றாங்கன்னா சிறந்த அரசு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஹிந்து டெம்பிள், அதாவது ஹிந்து கோயில் ஏது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்து கோயில் தசவதார கோயில், அதாவது தசவதார். ஃபர்ஸ்ட் யார் கட்டினது அப்படின்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த 2ஆம் சந்திரகுப்தர் தான். இவர் தான் கட்டியிருப்பாரு. தியோகர்ன்ற உத்தரப்பிரதேச மாவட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இருக்கு. யூபியில வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இருக்கு. சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஓல்டு புக் டேட்டா
அடுத்தது ஃபாகியான் இந்தியாவுக்கு வந்திருந்தார் இல்லையா, அவர் இந்தியாவுக்கு வந்திருந்ததுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா 9 வருஷங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருந்திருப்பாரு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 3 வருஷம் பாடலிபுத்ராவிலே இருந்திருப்பாரு. பாடலிபுத்ரால இருந்து அவர் குப்த அரசர் வந்து எப்படிலாம் ஆட்சி பண்றாங்க, என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தின குறிப்புகள் எல்லாத்தையும் எழுதியிருப்பாரு. பௌத்த மதத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா வளர்க்கறதுக்கான எல்லா வேலைகளையும் செஞ்சிருந்திருப்பாங்க. இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ஆரம்ப காலத்துல அவருடைய டைம்ல இருந்தது. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னு சொன்னா குப்த பேரரசோட வெற்றிகள், அதுக்கப்புறம் அவர் வந்து புத்திசம் வந்து எப்படிலாம் பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தென்னிந்தியா வரைக்கும் பயணம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் மேற்கொண்டிருப்பாரு. பாருங்க, இந்தியாவுக்கு அந்த முதல் சீன பயணம் நம்ம இது ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அடுத்தது பெஷாவர், காசி, கயா இந்த இடங்கள்லாம் அவர் போயிருப்பாரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா சமஸ்கிருதத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் இருந்திருப்பாங்க. புத்திசம் இங்கெல்லாம் டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. 3 ஆண்டுகள் நம்ம சொல்லியாச்சு. சமஸ்கிருத மொழியையும் பௌத்தத்தையும் கற்றார் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா. விக்ரமாதித்யன் அவையில இருந்த நவரத்னங்கள், நவரத்னம் அப்படின்னு சொல்லி நம்ம தெனாலிராமன் படத்துல பார்த்திருப்போம். அந்த ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இவங்களும் வச்சுட்டு இருந்திருக்காரு. இதுல என்னென்னலாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ காளிதாசர் 1, ஹரிசேனர் 2, இவங்க 2 பேருமே சமஸ்கிருத புலவர், 2 பேர் முடிஞ்சிச்சு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அமரசிம்ஹர் அகராதி. இது தமிழ்ல கொஞ்சம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா. அமரசிம்ஹர் லெக்சிகோகிராஃபர்னு இங்கிலீஷ்ல இருக்கும். ஆனா இதை தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அமரசிம்ஹர் அகராதி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தன்வந்திரி மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரிதான். ஸோ தன்வந்திரி ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றது அது ஒரு விதமான மருத்துவ முறை அப்படின்றதுனால தன்வந்திரி மருத்துவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது காகபானகர் ஜோதிடர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா கிளி ஜோசியம் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு சேஞ்சுக்கு காக்கா ஜோசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா சங்கு. அது வந்து எதுக்கு சொல்றாங்கன்னா கட்டடக்கலை நிபுணர்னு சொல்றாங்க. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு பில்டிங் சரியில்லை, இடிஞ்சு ஊந்துச்சு அப்படின்னு சொன்னா அடுத்த நாள் நமக்கு சங்கு தான், அவ்வளவுதான். அப்படிதான் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது வராகமிகிரர். அதாவது இப்போ பேச்சுக்கு ராகி காய வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா வானத்தை பார்ப்பாங்க இல்லையா, ஏதாவது சரியில்லை அப்படின்னு சொல்லி சொன்னா காய வைக்க முடியாது. அந்த மாதிரிதான் வராகமிகிரர் அப்படின்னா வானியல் அறிஞர் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது வராட்சி அப்படின்னு சொல்லி இருந்திருக்கு. ஓகேங்களா. வராட்சி நமக்கு எதுதான் தமிழ்ல வராது, இலக்கணம் தான் வராது. அப்ப வராட்சி அப்படின்னு சொன்னா இலக்கண ஆசிரியர். அண்ட் பழைய புக்லயும் இருக்க ஒரு சில டேட்டா படி பார்த்தா ஒரு சமஸ்கிருத புலவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தது விட்டல் பட்டர், அப்ப வித்தைக்காரர், மாய வித்தைக்காரர், விதைக்காரர் இருக்கு. ஓகேங்களா. இப்ப மாய வித்தைக்காரர் இவரு அப்படின்னு சொல்லி இவருடைய 9 நவரத்னங்களை அழகா நம்ம ஞாபகம் வச்சுட்டு இருந்திருக்கலாம். இதான் வந்து 2ஆம் சந்திரகுப்தரை பத்தி. சந்திரகுப்தர் தான் இருக்கிறதுலயே நிறைய பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்கூல் புக்லயே நிறைய அவரை பத்தின டேட்டா இருந்திருக்கும். அடுத்தது 1ஆம் குமாரகுப்தர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பையன். அடுத்தது இவன் சிம்பிளா தான் இருந்திருக்கும். என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நலனா யூனிவர்சிட்டி. ஓகேங்களா. அதை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா கட்டி இருந்திருப்பாரு. அடுத்தது சக்கராதித்யர் அப்படின்றது அவருடைய உண்மையான பேர். 1ஆம் குமாரகுப்தர் அவர் வந்து பட்டத்துக்கு வர்றப்ப அவருக்கு வச்சுக்கிட்ட பேர். அவருடைய உண்மையான பேர் தான் சக்கராதித்யர். அவருக்கு இருக்கிற பட்டம் என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அவர் அவையில கூப்பிடுறது மகேந்திர ஆதித்யன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்துருப்பாங்க. இவரை பத்தி இவ்வளவுதான். இதை தாண்டி இவரை பத்தி வேற எந்த டேட்டாவும் நமக்கு ஸ்பெசிஃபிக்கா புக்லயும் இல்லை, வேற எதுவும் நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. ஆக்சுவலி இந்த நாலந்தா யூனிவர்சிட்டியை பத்தி மட்டும் தான் கொஞ்சம் நிறைய கான்ட்ரவர்சியா இருக்கும். 9th புக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா மகதர்களால் இது கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா இருக்கும். அதை யாரும் ரொம்ப கான்ட்ரவர்சி ஆகிக்க வேணாம். ஆக்சுவலி நாலந்தான்றது வந்து இங்க பல்கலைக்கழகத்தை உருவாக்குனவராக இருந்திருப்பாரு. அங்க நாலந்தா பல்கலைக்கழகம்ன்றது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உருவாகி இருக்கும், ஆனா முழுமை அடைஞ்சிருக்காது. அதை வந்து பாத்தீங்கன்னா திரும்ப இடிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட நாலந்தா பல்கலைக்கழகம் 2-3 தடவை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இடிஞ்சுதான் உருவாகி இருக்கும். அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எப்பவுமே நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்குனது முழுமையா அப்படின்னு சொன்னாக்கா அது குமாரகுப்தர் தான். அடுத்தது ஸ்கந்தகுப்தர். ஓகேங்களா. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இவருக்கு அப்புறம் யாருமே பெரிய பேரரசர் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. குப்த வம்சத்துடைய கடைசி பேரரசர் இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா. ஓகேங்களா. அடுத்தது இவர் ஏன் அடுத்தது இவருக்கு அப்புறம் யாருமே இல்லை அப்படின்னு சொன்னா இதுக்கப்புறம் நிறைய குப்தர்களோட பேரரசோட வீழ்ச்சி தான் இருந்துச்சு. அது எப்படிலாம் பார்ப்போம். இவர் வந்து பாத்தீங்கன்னா ஹூனர்களோட படையெடுப்ப 2 தடவை தடுத்திருப்பார். ஓகேங்களா. 1 தடவை இல்லை 2 தடவை. அந்த 2 தடவை தடுத்ததே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா குப்த பேரரசுக்கு வீழ்ச்சி தான் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சுதர்சனா ஏரியை தூர்வாரினார். சுதர்சனா ஏரியா அது யார் சார் கட்டினது அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். அதை வந்து சந்திரகுப்த மௌரியர் கட்ட ஆரம்பிச்சு அசோகர் காலத்துல அது முடிவு பட்டிருக்கும். குஜராத் கிட்ட இருக்கு. ஓகேங்களா. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு தூர்வாரி இருப்பார். ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் தானே. அடுத்தது ஸோ 467 இவர் இயற்கை எழுதியிருப்பார். இவருக்கு அடுத்து பெருசா வந்து ஒரு குப்த பேரரசை தூக்கி நிறுத்துற அளவு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா எந்த ஒரு இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இல்ல, எந்த ஒரு பெரிய அரசரும் இல்லை. அதுக்கப்புறம் இருந்தவர் தான் குப்த வம்சத்துடைய இது கடைசி அரசர். பேரரசர்ல கடைசி அரசர்னா விஷ்ணுகுப்தர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா.
இப்ப விஷ்ணுகுப்தர் வந்து கடைசியா அந்த ஒரு அரசர், நடுவுல எல்லாம் பானுகுப்தர் அப்படி இப்படின்னு நிறைய பேர் வருவாங்க. இதுக்கு நடுவுல இருக்கிற ஒரு முதலாம் நரசிம்மகுப்தர் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை பத்தி பார்ப்போம். இவரோட உண்மையான பேரு பாலாதித்யர். இவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா புத்திசம் வந்து ரொம்ப பிடிக்கும். இவர் வந்து என்ன பண்ணிடுறாருன்னா மிகிரகுலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசருக்கு வந்து கப்பம் கட்டிக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த மிகிரகுலான்ற அரசருக்கு புத்திசம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சுத்தமா பிடிக்காது. அதனால அவர் வந்து ஒரு ஆர்டர் போடுறாரு, நரசிம்மகுப்தருக்கு நீ புத்திசம் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. இவருக்கும் வந்து புத்திசம் ஃபாலோ பண்ணாத ஒரு ஆளுக்கு நான் ஏன் வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் வந்து ஒரு சில விஷயங்கள் கசப்பா இருக்கிறதுனால அவர் டாக்ஸ் கட்டுறதை நிறுத்துறாரு. அவர் டாக்ஸ் கட்டுறதை நிறுத்தினால வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு மாதிரி எப்படி சொல்றது, மிகிரகுலா அதுக்கப்புறம் குப்த பேரரசு மேல படையெடுத்து வந்துருவாரு. அவங்க ஜெயிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் குப்த பேரரசு இன்னும் அதுக்கு கீழேயும் அடிபணிஞ்ச மாதிரி ரொம்ப ஒரு வீழ்ச்சி நிலைமையில போக ஆரம்பிச்சிருக்கும். ஓகேங்களா? இதை தாண்டி குப்த பேரரசுடைய வீழ்ச்சிக்கு என்னெல்லாம் காரணம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா உள்நாட்டு அரசர்களும் அவங்களுடைய அந்த பூசல்களுக்கு அரசு குடும்பத்துல இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்ம ராமகுப்தரும் சந்திரகுப்தர் 2வும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அடிச்சுக்க ஆரம்பிச்சாங்க. அப்பையில இருந்தே இந்த குடும்பத்துக்குள்ள வர பிரச்சனை, அடுத்த அரசர் யாரு யாரு அப்படின்ற இந்த ஒரு சில பிரச்சனைகள் கண்டினியூஸ்டா வந்துகிட்டே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா இப்ப தலைமை ஸ்ட்ராங்கா இல்லைனாலே எல்லா இடமும் டிக்ளைன் ஆகுறது சகஜம் தானே. அந்த மாதிரிதான் குப்தர் அப்படின்னு சொல்லிட்டு வக்கடக அரசரான இந்த நரேந்திர சேனா என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தக்காணத்துல இருந்து மால்வா, மேகலா, கோசலா இந்த பகுதிகள் மீதெல்லாம் படையெடுக்கிறார். ஏன்னா சென்ட்ரல்ல யாரும் ஸ்ட்ராங்கா இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா யார் வேணா வீக்கா இருந்தாக்கா அடுத்தடுத்த படையெடுப்புகள் நடத்திட்டு இருக்க வேண்டியது தானே. ஸ்கந்தகுப்தர் வந்து 2 தடவை ஊனர்களை படையெடுத்து விரட்டினாலும் சொன்னோம். ஆனா அந்த 2 தடவையும் ஊனர்களோட படையெடுப்பை விரட்டுறதுக்காக கிட்டத்தட்ட இந்த இடத்துல இருந்து இங்க வரைக்கும் போறப்ப அதுக்காக ஆன போர் செலவுகள் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா குப்த பேரரசு ரொம்ப நலிவடைய செஞ்சிருச்சு. இது இல்லாம நிறைய காரணங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த பொருளாதாரத்தை அதிகமா செலவு பண்ணதால அவங்களால குப்த பேரரசு அடுத்து நடத்துறதுக்கு முடியல. ஏன்னா அடுத்தடுத்து வந்தவங்க யாரும் வருவாயிட்டதுக்கான நிறைய விஷயங்களை வந்து பண்ணாம விட்டுட்டாங்க. சோ குப்த பேரரசுக்கு அங்கேயும் ஒரு பெரிய அடிதான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா விழுந்துருச்சு. இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த நிதி நிலைமை இல்லாததான் அடுத்து வர்ற அரசர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தூக்கி கொடுக்க கருவூலங்கள்ல பெருசா எதுவுமே இல்லாம போயிடுச்சு. அடுத்தது வந்து பார்த்தா இப்ப சென்ட்ரல்ல ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்னு சொன்னாலே எல்லாருமே தனித்தனியா ஆயிடுவாங்க. சுதந்திர அரசுகளா அவங்க ஒருத்தர் அறிவிச்சுக்கிறது இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. இப்ப அந்த மாதிரிதான் வந்து இவருடைய கீழேயே நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாலவம் அப்படின்ற பகுதிகளில் இருக்கிற யசோதர்மன், அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா உத்தரப்பிரதேசல இருக்கிற முகாரிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா சௌராஷ்டிரால இருக்கிற மைத்திரக்காரர்கள், இவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா இதுக்கப்புறம் அவங்க குப்த பேரரசுக்கு கீழே இல்லை, நாங்களே தனித்தனி அரசுகள் ஒரு சிற்றரசு மாதிரி உருவாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நம்மளே லாஸ்டா பார்த்துருவோம் நரசிம்மகுப்தரும் அவரும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யாரும் ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் இல்லாதனால சின்ன சின்ன சிற்றரசர்கள் எல்லாருமே அவங்களோட அரசை வலுப்படுத்திக்கணும், அதுல இருந்து பெருசாயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்லயே குப்தா அரசு அந்த கடைசியா விஷ்ணுகுப்தர் இருந்திருப்பாரு. அவரும் அப்புறமா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா குப்தா அரசை யாருமே பெருசா பார்த்திருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில ஃபாரின் இன்வேஷன், அது வெளிநாட்டு படையெடுப்புகள் இப்படிலாம் வர்றதும், அதுக்கப்புறம் மிச்சம் மீதி இருக்கிற ஒரு சில இந்திய அரசுகள் வந்து வலுப்பெற்று இருக்கிற டைம்ல அரேபிய படையெடுப்புகள் நடக்கிறப்ப இந்தியாவில் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா முழுக்க முழுக்க முஸ்லிம்களோட ஆட்சியை ஆரம்பிச்சிடும். ஆனா நம்ம போக போக வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா பார்க்கலாம். இது வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா குப்தர்களை பத்தியும் ஒரு ஓவர்வியூ நம்ம எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. ஸோ என்ன வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா குப்தர்களுடைய நிர்வாகம், அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அவங்களுடைய சமூக அமைப்பு, ஆட்சி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இப்போ நம்ம ஆல்மோஸ்டா ஐபிசி, அடுத்தது வேதிக்கு, அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா குப்தாஸ்ல இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு சில டாபிக்ஸ்லாம் வந்து உங்களுக்கு பெண்டிங் இருக்கு. இப்போ இந்த குப்தாஸ்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 6th புக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும். 9th புக்ல எதுவும் பெருசா இருக்காது. அதை ஸ்ட்ரெயிட்டா 11th புக்ல தான் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஆன்லைன்ல பாக்குறப்ப வந்து இன்ட்ராக்ஷன் இல்லாதனால நிறைய டேட்டாஸை கடகடன்னு போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆன்லைன் கிளாஸஸ் எப்பயுமே ஃபாஸ்டா தான் இருக்கிறது ஒரு ஃபீல் இருக்கும். ஓகேங்களா? அதனால நீங்க வந்து உங்க சைட்ல இருந்து எஃபர்ட்ஸ் அதிகமாக போட்டு நீங்க மேக்ஸிமம் வந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாதான் உங்களால எக்ஸாம்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏற்ற மாதிரி இருக்க முடியும். இல்லை அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப ஸ்லோ டவுன் ஆயிடுவீங்க. ஸோ நடத்த படிச்சுட்டே வாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா எல்லா டாபிக்ஸும் கவர் ஆயிருக்கும். ஆனா நீங்க எதை கவர் பண்ணிருக்கீங்கன்னு பாத்தீங்கன்னா கவர் பண்ண முடியாது. ரெகுலர் பேட்ச்ல இருக்கிற ஒரு விஷயமே என்ன அப்படின்னு சொன்னா இதை நடத்த நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா டெஸ்ட் வைக்கிறப்ப உங்களுக்கு பேர்டன் இருக்காது, ஒரு சுமை இருக்காது. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா லிபரலா மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் உங்களுக்கு கிளாஸ் இந்த மாதிரி பைலிங்கல் ஃபைலாக தான் போய்கிட்டே இருக்கும். நீங்க புக்கை வச்சு கூட அழகா மார்க் பண்ணிக்கிட்டே வரலாம். எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நம்ம சொல்றோம். லைக் இப்போ பாருங்க, பாயிண்ட் சொல்லியிருந்தேன்.
ஃபர்ஸ்ட் ஹிந்து டெம்பிள், இதை வந்து நீங்க ஓல்டு எடிஷன் புக்ல தான் பார்க்க முடியும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் முக்கியமானது வருது அப்படின்னு சொன்னா நம்ம அதை வந்து இந்த மாதிரி கிளாஸ் டேட்டாஸ்லயே நம்ம கன்வே பண்ணிக்கலாம். அதை பத்தி எந்த பிரச்சனையுமே இல்லை. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா குவரிஸ் எல்லாத்தையுமே அனுப்புங்க, நம்ம ஏதாவது இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு பர்சனலா ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அகாடமி நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கான டவுட்ஸ்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. வேற எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம கிளாஸ்லயே அந்த டைம்ஸ்ல எல்லாம் பார்க்கலாம். ஸோ கண்டினியூஸா ஸ்டடியில இருந்துகிட்டே இருங்க. இப்போ இதுவே 1.5 மணி நேரம் கிளாஸ்ல வந்து நம்ம ரொம்ப மினிமமா பார்த்த 50 ரூபானா இதுல நிறைய இருக்கு. இது எல்லாத்தையுமே நீங்க வந்து நம்ம ஸ்டோரி டைப்பா ஒரு சில விஷயங்கள் வாயில சொல்றது தானே நீங்க படிச்சீங்க அப்படின்னு சொன்னாதான் உங்களால நிறைய உள்வாங்கிக்க முடியும். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.